எப்போவுமே சிக்கனில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெஜ் சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இது நான் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். ஏன்னா இது அப்போ தான் ஊறும். பெருசாக இருக்கனால லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கலக்கி இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ இந்த சோயாவெல்லாம் ஊறினதுக்கப்புறமேட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே போட்டு நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மறந்துட்டதுனால இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. வீடியோவை பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். தேங்க்யூ.